ஹலோ, எங்கே வேகமாக போகிறீங்க? வேலைக்கு போகிறேங்க, பசங்களை ஸ்கூலுக்கு விடணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. போயிட்டு வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும், சேல்ஸுக்கு போகணும், வீட்டில் நிறைய வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு இன்னைக்கு கமிட்மெண்ட் இருக்குது. இவ்வளோ வேலைகள் நான் பார்த்தாகணும். ஓகே, ஹோல்ட் ஆன் 1 மினிட். பயங்கர பிஸியாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களை பற்றி நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சுருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால், பின்ன யோசிக்காமையா இவ்வளோ வேலையும் செய்கிறேன் அப்படின்னு இன்றைக்கு 30s 40s இருக்கிறவங்களுடைய கான்ஸ்டன்ட் பதில். அவங்கள தவிர எல்லா விஷயங்களையும் பார்க்குறது. ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தும் போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். துவையல் வாரத்தில் எத்தனை நாள் அரைப்பீங்க? துவையல் அல்லது துவையல் எத்தனை நாள் அரைப்பீங்க? அப்படிதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் அரைக்கிறதே இல்லை. அம்மா வீட்டில் வரைக்கும் அரைச்சேன். இப்போ எப்பயாச்சும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு சட்னி அரைப்பேன். அதுக்கு மேலே எதுவும் அரைக்கிறது இல்லை. ஓகே, என்ன சட்னி அரைப்பீங்க? என்ன சட்னி? ஈஸியாக 2 தான். ஒன்று தேங்காய் சட்னி, இன்னொன்று கார சட்னி. இதுதான் கான்ஸ்டன்ட் ஆன்சர்ஸாக இன்றைக்கு இருக்குது. எதற்காக ஓடுறோம்? எதற்காக சம்பாதிக்கிறோம்? எதற்காக எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு செய்கிறோம்? யோசிக்கலாமா? ஸோ பிஸியான லைஃப் ஆயிடுச்சு. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பிஸி லைஃப்லேருந்து 1000 வருஷம் வரைக்கும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே பயன்படுத்தின ஒரு விஷயந்தான் துவையல், தொக்கு அண்ட் சட்னி வகைகள். அதையே நாம் திரும்ப கொண்டு வரக்கூடாது அப்படின்னும் பொழுது இன்றைக்கி தொக்கு பிஸ்னஸ் ரொம்ப பிரமாதமாக எல்லா இடத்துலையும் இருக்குது. என்ன தொக்குகள்? இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே சமைச்சு சாப்பிட்ற ஒரு கோழியை 3 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லான்ற தொக்கு பிரமாதமாக விற்கிது. நம்மளுடைய அறிவுக்கும் மூளைக்கும் பயங்கரமாக உபயோகமாக இருக்கக்கூடிய சென்னாக்குனி அல்லது இறால் வகைகளை ஒரு தொக்கா பண்ணி 6 மாதம் வரைக்கும் நல்லா வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும், தினமும் சாப்பிட்லாம், நாக்குக்கு ருசியாக இருக்கும்னா அந்த தொக்கு விற்கிது. வெங்காயம் அண்ட் தக்காளியில் செய்யக்கூடிய தொக்கு அதிகபட்சம் 21 நாள் வச்சுக்கலாம். அதுவும் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இருக்குன்னா, ஐயோ 4 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டு அந்த தொக்குகளை வாங்கி சாப்பிடக்கூடிய மக்களாக இருக்கிறவங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இல்லை, எந்த கலப்படமும் இல்லை, பாரம்பரியத்தை கைவிடாமல் 100 வருடம் இல்லை 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து பயன்படுத்தின மெடிசினல் தொக்குகளை கற்றுக்கணுமா? கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். என்னங்க, பேசுகிற ஆடியோக்கும் வீடியோக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பார்த்ததெல்லாம் மூலிகைகள். அந்த மூலிகைகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய வாழை, கொய்யா, மாதுளை அப்படின்னு எல்லா இலைகளுமே சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் பயிற்சி. இந்த பயிற்சியை சரியாக எடுத்துக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை இலைகள், தழைகளை மூலிகைகள்னு தெரியாமையே இருக்குது. சரி, தெரிஞ்ச இலைகள், தெரியாத மூலிகை, அவற்றினுடைய குணநலன்கள், அந்த மூலிகைகள் இலைகளை எப்படி சரியான முறையில் தொக்கா பயன்படுத்தும் பொழுது, சமைக்கும் பொழுது, பதப்படுத்தி வைக்கும் பொழுது, அன்றாடம் உணவில் சேர்க்கும் பொழுது எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பது மட்டுமல்லங்க, எவ்வளவு நோய்களை அது விரட்டி அடிக்கும் என்பதையும் இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு வாழை இலையை எடுத்துப்போம். வாழை இலையை அன்றாடம் சாப்பிட்டு வந்தாலே நரைமுடி வராது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு உங்களுக்கு தகவல் தெரியும். ஆனால் அன்றாடம் வாழை இலையை கழுவி சாப்பிட்டு உட்கார நேரம் இருக்கா? எங்கே போகிறீங்க அப்படின்னாலே வேலைக்கு பரபரப்பாக கிளம்பிகிட்ருக்கேன், ஓடிட்டுருக்கேன், பேச நேரம் இல்லை, கால் அட்டன் பண்ண முடியாது, பக்கத்தில் இருக்க என் பையனோடவே பேச முடியாது, பொண்ணோடவே பேச முடியாதுன்ற சூழ்நிலை. வாழை இலையில் எங்கே உட்காந்து சாப்பிட்றது? அப்போது அதே வாழை இலையை தொக்கா கன்வெர்ட் பண்ணிட்டிங்கன்னா தினமுமே வாழை இலையை சாப்பிடலாம். ஸோ அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய ரெசின்ஸு உங்கள் உடம்புக்குள்ளே சேரும். உங்களுடைய முடி கிரே ஹேராக, நரைமுடியாக மாறாது. மாறின முடியும் இனிமே மாறாமல் பார்த்துக்கலாம். அடுத்து வர யங்கர் ஜென்ரேஷனுக்கு சீக்கிரமாக பித்த நரை வரதை தடுக்கலாம். இது வாழை இலையில் இந்த ஒரு குணம்தான் இருக்கா? இன்னும் நிறைய குணங்கள் இருக்குது. அது என்னென்ன குணங்கள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைன் வகுப்பில் வந்தால் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தொக்கு வகைகள் ஏன் பிரசித்தம் என்பதை முழுமையாகவும் நல்ல ரெசிபியோட வீட்டுக்கு தேவையான தொக்கு வகைகள் மட்டும் இல்லாமல் இதை வியாபாரமாக எப்படி பண்ணணும், வியாபாரமாக கொண்டு போகும் பொழுது, அதாவது
கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் மார்க்கெட்டிங், பிராண்டிங், பேக்கேஜிங், லேபிளிங், லைசன்சிங், லீகல், எஸ்பெஷலி ஷெல்ஃப் லைஃப், எவ்வளவு காலம் வச்சுக்கலாம், எப்போ சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்போ சாப்பிடவே கூடாது, எந்த எண்ணெயை பயன்படுத்தணும், எவ்வளவு அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உணவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உடம்பு இருக்கே, உடம்பு இருந்தால் தான் உயிர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சால் போதுங்க. ஓடிட்டுருக்கவங்களும் பரபரப்பாக சுற்றிட்டுருக்கவங்களும் கொஞ்ச நேரம் நின்று நிதானமாக எதுக்காக ஓடுறோம், ஒரு நிமிஷம் நின்று கேள்வி கேட்டாலே பல கேள்விகளுக்கான விடைகள் கிடச்சிரும். வாழ்க்கை ஓடித்தான் ஆகணும், ஆனால் வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு ஓடலாமா? ஸோ உணவு என்பது வாழ்க்கை வாழ வைக்கிறது. அதில் இந்த தொக்குகள் எப்படி ஒருவரை முழுமையாக வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஸோ வாங்க, இது ஃப்யூச்சர் பிஸ்னஸ் இல்லைங்க, கரண்ட் ட்ரெண்டிங் பிஸ்னஸ்ஸு. வேலையிலேருந்து வரும்பொழுது 30 ரூபா 40 ரூபா மாவு பாக்கெட்டு, 10 ரூபா சட்னி, 10 ரூபா தக்காளி தொக்குன்னு எதையோ வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்த மக்கள்கிட்ட நாம் நில்லுங்க ஒரு நிமிஷம், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்களோட பொருளாதார ரீதியாக அவங்களால அதை தான் வாங்க முடியும்னும் பொழுது கேள்வியெல்லாம் கேட்டு தொந்தரவு பண்ணுற இடத்துல நாம் இல்லை. ஆரோக்கியத்தின் மேலே கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்று வழி நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றது, அதுலேயும் பாரம்பரியமான தொக்கு வகைகளை தொடர்ந்து உணவில் கொண்டு சேர்க்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் என்பதை இந்த 12 வகையான பாட்டி வைத்திய மூலிகை தொக்கு வகுப்புகள் உங்களுக்கு சொல்லித்தருபவர் நான் உங்கள் கவிதா பலராமன். உணவு நச்சியல் படித்துள்ளேன், நிச்சயமாக வகுப்பு உங்களுக்கு பிடிக்கும். வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகுப்பு, கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஃபீட்பேக் எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.